ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை நிறைந்த ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தின் முதல் மாதம் முழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து இந்த வருஷத்தின் முதல் மாதத்தை முடித்து இந்த 2ஆம் மாதத்தில் பிரவேசிக்க கிருபை தந்த ஆண்டவருக்கு கோடாகோடி நன்றி. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். அவரை நம்பினவர்களை அவர் ஒருபோதும் கை விடுவதே இல்லை. அவருக்கு பயப்படுகிறவர்களை சூழ்ந்து அவர்களை காக்கும்படியாக தேவன் தம் தூதர்களை சூழ பாளையமாக இறக்கி பாதுகாத்து கொள்ளுகிறார். கடந்த மாதம் நாம் எதிர்பார்த்ததை பார்க்கிலும் அதிகமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், குடும்ப ஆசீர்வாதங்கள், உத்தியோக ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதித்தார். இந்த வருஷத்தின் முதல் மாதத்தின் நிறைவாக நாம் முடித்தோம். இந்த 2ஆம் மாதத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த 2ஆம் மாதத்தின் முதல் நாள் காலையில் ஆண்டவர் இந்த மாதம் நாம் உற்சாகமாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க, பலனடைய ஒரு வசனத்தை நம்மோடு கூட பேச போகிறார். இந்த மாதத்திற்கு தேவன் நமக்கு தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 63ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளை இட்டு மோசையின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தி உண்டாக அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து நடத்தினார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே நாம் இங்கே பார்க்கிறோம், அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவி எதற்காக நமக்கு தேவை என்று சொன்னால், அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து. அப்போ தேவன் அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் அவர் நடுவில் இறங்க கட்டளையிட்டு அவர்கள் பலனடைந்தார்கள். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 3 கருத்துகள். முதலாவதாக பார்க்கும் பொழுது மோசையின் கரம், தெய்வீக கரம். மோசையின் தெய்வீக கரத்தை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தார். ஏசாயா 41:10 வாசிக்கிறோம், நீதின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அப்போ மோசையின் கை ஒரு தெய்வீக கரமாய் இருந்தது. தேவனுடைய கரம் நம்மை தாங்கி நடத்தும் என்று சொல்லுகிறது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் வழி நடத்தி, யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது சமுத்திரத்தின் நடு வெட்டாந்தரையில் நடந்து போக பண்ணினார். அவர்களை சமுத்திரத்தின் நடுவை வெட்டாந்திரத்தில் நடக்க செய்தார். மூன்றாவதாக இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய நாமம் நித்திய கீர்த்தி உண்டாகும்படி. அப்படின்னா தேவ நாமம், நெகேமியா 9:5 வாசிக்கிறோம், தேவனுடைய நாமம் மேலான மகிமையுள்ள நாமம், அந்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக என்று இந்த 3 காரியங்கள் இந்த ஒரு வசனத்தை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2ஆம் மாதம் கர்த்தர் மோசேயை கைகொண்டு இஸ்ரவேல் மக்களை எப்படியாகி நடத்தி சென்றாரோ, தேவன் தமது கையை கொண்டு நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையில் அவர்களை நடத்தின ஆண்டவர் இந்த மாதம் நம்மோடு கூட இருந்து என்ன வந்தாலும் சரியே பாதையை செவ்வையாக்கி நடத்த வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக அவருடைய நாமம் நித்திய கீர்த்தி உள்ள நாமம், மகிமையின் மேலான நாமத்தை நமக்கு தந்து அவரை துதித்து கொண்டே, அவரை ஸ்தோத்தரித்து கொண்டே, அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இந்த மாதம் நாம் கடந்து செல்ல நம்மோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் தேவன் நம் அனைவருக்கும் பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று நாம் ஆசீர்வாதமாய் வாழணும் என்றால் நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும், நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கணும். இந்த மாதம் முதல் நாள் காலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் உள்ளங்கள் பலன் கொண்டு திடன் மனதாயிருட்டும். முதல் மாதத்தை நடத்தினவர், ஆசீர்வதித்தவர், இந்த மாதம் அவருடைய கரங்கள் உங்களை தாங்கி நடத்தும். அவருடைய நீதின் வலது கரம் உங்களை தாங்கி நடத்தும். இரண்டாவதாக சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்திரம் என்று சொன்ன நல்ல ஒரு பாதையில், சரியான ஆசீர்வாதமான பாதையில் உங்களை வழி நடத்துவா. மூன்றாவதாக இந்த மாதம்
அவர் உங்களுக்கு தேவனாய் இருக்க அவரை துதித்து கொண்டு அவருடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு நடந்து இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க எல்லாரும் அவருக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சங்கீதம் 121 வாசிப்பது போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒத்தாசையின் பர்வதமாய் இருக்கிற ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து அன்பிலும் கிருபையிலும் வழி நடத்தி வருகின்ற பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் நீர் எங்களுக்கு தந்த இந்த புதிய மாதத்திற்காக, இந்த மாதத்தின் ஆசீர்வாதங்களுக்காக எங்கள் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். எங்கள் கண்களை உமக்கு நேராக ஏன் ஏறெடுக்கிறோம் என்றால், 121 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நல்ல தகப்பனே, எல்லாம் ஒத்தாசையை எங்களுக்கு அனுப்புகிற தேவன் நீர். கடந்த மாதம் முழுதும் நீர் காத்து கொண்டீர். அன்பான பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலும் அவருடைய உத்தியோகத்திலும் தேவன் ஒவ்வொரு நாளும் இருந்து அவர்களை ஆசீர்வதித்து இந்த வருஷத்தின் முதல் மாதத்தை முடித்து இந்த வருஷத்தின் 2ஆம் மாதமும் இவர்கள் வாழ இந்த மாதத்தை கூட்டி தந்தீர். உமக்கு நன்றி சுவாமி. இந்த மாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க இன்று காலையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, இந்த மாதத்திற்கு நீர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். மோசேயின் மோசே கையை கொண்டு ஆண்டவரே, ஒரு தெய்வீக கரத்தை கொண்டு இஸ்ரவேல் மக்களை நடத்தினிற, சமுதிரத்தின் நடுவே விட்டாந்தரத்தில் ஆண்டவரே அவர்களை நடக்க வழி தெரிந்திர, உடைய நாமம் துதித்து கொண்டே போக உதவி செய்திர. அப்படி இந்த காலை வேளையில் எங்களுக்கும் ஆண்டவர் இந்த மாதத்தில் உடைய பலத்த கரம், உடைய நீதியின் வலது கரம், தெய்வீக கரம் எங்களை தாங்கி நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மாதம் உடைய பிள்ளைகள் என்னெல்லாம் செய்யணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தராலே உறுதிப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா, உம்முடைய பிள்ளைகளின் நடையை உறுதிப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாய் இருப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய வழிகள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வழியாய் இருக்கட்டும். அந்த வசனத்தில் 3ஆவதாக நாங்கள் பார்க்கிறோம், நித்திய கீர்த்தி. தகப்பனே, உம்முடைய நாமத்திற்கு தான் நித்திய கீர்த்தி. எங்கள் தேவனுடைய நாமம் மேலான மகிமையுள்ள நாமம். அந்த நாமத்தை தரித்தவர்களாய் வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. நல்ல ஆண்டவர், இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளே சூழ்ந்திருக்கட்டும். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் இவர்கள் வாசம் பண்ணுகிற இல்லத்தின் மேல் நோக்கமாய் இருக்கட்டும். உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகள் துதித்து கொண்டே இருக்க உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பொல்லாத சத்ருவானவன் செயல்பட அவன் எந்த காரியங்களை கொண்டு வந்தாலும் அவனுடைய செயல்கள் எல்லாம் செயல் இழந்து போகட்டும், செயலற்று போகட்டும். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கையில எனக்கு எதிராய் நிற்பவன் யார் என்று சொன்ன அந்த வசனத்தை நம்முடைய பிள்ளைகள் சொல்லிக்கொண்டே இந்த மாதம் முழுதும் தேவநாமத்தை துதித்து கொண்டே இருப்போம். இந்த மாதம் முழுதும் தேவன் நம்மோடு கூட இருப்பார், நம்மை நடத்துவார் என்கிற ஒரு தைரியத்தையும் பலத்தையும் உறுதியும் கர்த்தர் இன்று காலை நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தில் குடும்பமாக என்னெல்லாம் செய்யணும் என்று தீர்மானித்திருக்கிறார்களோ, திட்டங்களை வைத்திருக்கிறார்களோ, அவைகளெல்லாம் நிறைவேற்றி தருவீராக. அன்புள்ள ஆண்டவர், பெற்றவர்களை நேசித்து கொடுத்த பிள்ளைகளுக்காக இன்று காலை நான் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி, அறிவு, ஞானம், விவேகம், சரீர பலன், ஆரோக்கியத்தை தந்து ஆசீர்வதிப்பீராக. உத்தியோகத்திற்கு செல்கிற எல்லா உத்தியோகஸ்தர்களுக்கு தேவையான நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் கட்டளை இடுவீராக. உத்தியோகத்தில் எல்லா காரியங்கள் அனுகூலமாக்கி தரணும் என்று நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, பொருளாதாரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பொருளாதாரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. 3 யோவான் 2 வாசிப்பது போல, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு என்று சொன்னது போல உம்முடைய பிள்ளைகளே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. இந்த வருஷத்தின் முதல் மாதத்தை பார்க்கிறோம். இந்த 2ஆம் மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமான, ஆசீர்வாதமான, சமாதானமான,
மாதமாக இருக்க கர்த்தர் மாற்றி தருவீராக. உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a blessed man. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.